ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எத்தனை லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இருந்தாலும் காலையில் ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கெலாம் கிளம்புறப்ப என்ன சாப்பாடு செய்கிறது அப்படின்றது ஒரு பெரிய கன்ஃபியூஸாக இருக்குது. அதுக்கு தான் நான் ஒரு ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கொண்டு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இன்றைக்கி நம்ம என்ன லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம்னா, காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம குழம்பு சாப்பாடு கொடுத்து விட்றத விட இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ்லாம் கொடுத்து விட்டதா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. சீக்கிரமாகவே டக்குன்னு ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், நான் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். தெரிஞ்சாலும் பாருங்கள், இதில் ஏதாவது டிப்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிடும். ஃபஸ்ட்டு வந்து காலிஃப்ளவரை பொடி பொடியாக கட் பண்ணி அதை வந்து வேக வச்சிடலாம். லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் அதுக்கு வந்து சைடிஷ் வந்து உருளைக்கிழங்கு வறுவல் வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வெங்காயம் 2-3 உருளைக்கிழங்குலாம் எடுத்துருக்கிறேன். அதுக்கு சைடிஷ் வந்து உருளைக்கிழங்கு வறுவல் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். காலிஃப்ளவர் வந்து வேக போட்டாச்சு. அது தாளிக்கிறதுக்கு சாப்பாடு வந்து தாளிக்கிறதுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, ஒரு பச்சை மிளகா, கருவேப்பில் எல்லாமே எடுத்து உருவி தனியாக எடுத்து வச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து போன தடவை வந்து நான் ரவுண்டாக கட் பண்ணி செஞ்சுருந்தேன். இந்த தடவை வந்து எல்லாமே பொடியாக தான் கட் பண்ணி செய்ய போகிறேன். ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மாதிரி செஞ்சு கொடுத்தா தான் அவங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா அவங்களுக்கு போர் அடிக்கும் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கை கட் பண்ணி நம்ம அந்த தண்ணிக்குள்ளே போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாங்க. அதில் மண்ணெல்லாம் மேலில் இருக்கும். இல்லைனா நீங்கள் தோல் நீக்கிட்டு பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். நான் வந்து தோல் சீவலை, அதனால் வந்து ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டேன். அந்த ஊறி அந்த மண்ணெல்லாம் இருந்துச்சுன்னா எல்லாம் வரட்டும்னு சொல்லிட்டு வச்சுட்டேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் வந்து சூப்பராக வெந்து வந்துருச்சு. கலரே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை வந்து வடித்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் வந்து தண்ணியாக அப்படியே வடிக்கிறனால வடிச்சிடலாம். நான் வந்து கொஞ்சம் சுடுதண்ணின்றனால பயந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் போட்டுட்ருக்கிறேன். எல்லாத்தையும் வடித்து எடுத்ததுக்கப்புறமா அதே கடாயை வந்து வச்சு அதில் வந்து எண்ணெய் வந்து விட்டுறலாம். இப்போ வந்து நீங்கள் இதில் நெய் சேர்த்துறதுனா கூட சேர்த்திக்கலாம், ஆப்ஷனல் தான். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் சாப்பாடு கொஞ்சம் என்ன இருக்கும். எண்ணெய் கம்மியாக சேர்த்துறவங்க கம்மியாகவே சேர்த்திக்கோங்க. எண்ணெயை கம்மி பண்ணிவிட்டு நெய் கொஞ்சம் 1 டீஸ்பூன் விட்டுக்கோங்க. சாப்பாடு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு பொரிய விட்டுறலாம். இதுக்கு வந்து பட்டை சோம்புலாம் தேவையில்லைங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்தி இதில் வந்து கருவேப்பில், பச்சை மிளகா 2ஐயும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இந்த வெங்காயம் வந்து கலர் மாறினதுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி வந்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வதங்கிறதுக்கு வந்து லேட் ஆகும். நல்லா வதங்கினதுமே வந்து தக்காளி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி மட்டும் சேர்த்தா போதுங்க, அதுக்கு மேலே அதிகமாக சேர்க்க வேண்டாம். அதுக்கு மேலே அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா தக்காளி சாப்பாடு டேஸ்ட் வந்து வந்துடும். இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்கு வந்து லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம், டக்குன்னு வந்து வதங்கிடும். நீங்கள் வந்து அரைச்சி மிக்ஸ் பண்ணுறதா இருந்தால் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஆனால் கட் பண்ணி போட்டால் தான் வந்து நல்லாயிருக்குங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம குழந்தைங்களுக்கு, நம்ம ஹஸ்பண்டுக்கு எல்லாத்துக்கும் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுப்போம். ஒவ்வொரு நாளும் புதுசாக ட்ரை பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அப்படியே சைட் பை சைடாக வந்து உருளைக்கிழங்கையும் வந்து வறுத்தரலாங்க. இதுக்கு வந்து பேன் வந்து அடுப்பில் வச்சிட்டேங்க. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வந்து வச்சுருக்க உருளைக்கிழங்கை வந்து இதில் வந்து நல்லா தண்ணியை வந்து வடிச்சிட்டு இதில் வந்து சேர்த்திக்கலாங்க. இந்த உருளைக்கிழங்கு வறுவல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. உருளைக்கிழங்கு மட்டும் இப்படி போட்டுட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அந்த உருளைக்கிழங்கு வதங்குற அளவுக்கு எண்ணெய் விட்டு உப்பு, சிக்கன் மசாலா இல்லைனா கறி மசாலா உங்களுக்கு என்ன மசாலா பிடிச்சிக்கோ ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா முருக வறுத்து எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் உருளைக்கிழங்கு வறுவல் வந்து. அதில் வந்து நான் மசாலா வந்து கறி மசாலா, மல்லித்தூள், சிக்கன் மசாலா 3மே ஆட் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சிக்கன் மசாலா சேர்த்துறதுனாலும் சேர்த்திக்கலாம், கறி மசாலா சேர்த்துறதுனாலும் சேர்த்திக்கலாம். மசாலா வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க.
நல்லா வதங்கினதுமே கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் விடுறேன். ஏன்னா எண்ணெய் நிறையா போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் வந்து எண்ணெயை கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்தி பழகிட்டேன். இப்போ தான் வந்து நான் கொஞ்சம் கம்மியாக சேர்த்த பழகியிருக்கிறேன். அடுப்பை வந்து சிம்மில் வச்சு கருகிராமல் அப்படியே வறுத்து விடுங்க. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கிற காலிஃப்ளவர் வந்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து கிளறி விட்டுறலாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி தொளிச்சு அந்த மசாலாவில் அந்த காலிஃப்ளவரில் வந்து சேர்றதுக்காண்டி லைட்டாக தண்ணி தொளிச்சு ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா அது எல்லாமே குக் ஆயிரும். பாருங்கள், உருளைக்கிழங்கு சைடு பை சைடு ரெடி ஆயிடுச்சு. காலிஃப்ளவரும் பாருங்கள் எல்லா மசாலாலாம் ஒன்று சேர்ந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இந்த சாப்பாடு தனியாக வச்சுருங்க. அந்த ஒயிட் ரைஸை தேவையான அளவு நீங்கள் அதில் போட்டு பெரட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பரான காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிரும். நான் எல்லாம் கிளறிட்டு வதக்கி விட்டு எல்லாம் கிளறி முடிச்சுட்டு டேஸ்ட்டு பார்த்தேன். டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வேறு லெவலில் இருந்துச்சுங்க. என்னோடய ரியாக்ஷனை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.